வெல்கம் யூவர்ஸ். இன்னைக்கு டென்சிட்டி பேஸ்டு மாடலோட பர்ஃபார்மன்ஸை எப்படி செக் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பர்ஃபார்மன்ஸ் செக் பண்ணுறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கிளஸ்டர்ஸ் ஃபார்ம்டு பார்க்கணும். அதாவது டிபி ஸ்கேன் ஆட்டோமேட்டிக்காக கிளஸ்டர்ஸை க்ரியேட் பண்ணும். ஸோ ரொம்ப அதிகமாக இல்லை ரொம்ப கம்மியாக கிளஸ்டர்ஸ் வந்துச்சுன்னா செக் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து அமௌண்ட் ஆஃப் நாய்ஸ் டிடெக்டட். டிபி ஸ்கேன் ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபாரவே பாயிண்ட்ஸை நாய்ஸ் இல்லை அவுட்லயர்ஸ்னு மார்க் பண்ணும். ரொம்ப நாய்ஸ் இருந்தால் பேராமீட்டர்ஸ் ராங்காக இருக்கலாம். ரொம்ப கம்மி நாய்ஸ் இருந்தால் டேட்டாவில் ரியல் அவுட்லயர்ஸ் வந்து மிஸ் ஆகலாம். ஓகேங்களா? ஸோ தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளஸ்டர்ஸோட காம்பேக்ட்னஸ் அண்ட் செப்பரேஷன். கிளஸ்டர்ஸ் டைட்டாக க்ளோஸாக இருந்தால் குட் சைன். டிஃப்ரெண்ட் கிளஸ்டர்ஸ் கிளியராக செப்பரேட்டாக இருந்துச்சுன்னா டிபி ஸ்கேன் கரெக்டாக ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். சிம்பிளாக சொல்லணும்னா டிபி ஸ்கேனோட பர்ஃபார்மன்ஸ் செக் பண்ணும்போது எவ்வளோ கிளஸ்டர்ஸ் க்ரியேட் ஆகுது, எவ்வளோ நாய்ஸ் டிடெக்ட் பண்ணுது, கிளஸ்டர்ஸ் டைட்டாக இருக்கா இல்லை ஓவர்லேப் ஆகுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணும். ஓகேங்களா? இதில் எல்லாமே பேலன்ஸாக இருந்துச்சுன்னா டிபி ஸ்கேன் மாடலோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மெஷின் லேர்னிங் அண்ட் டீப் லேர்னிங் கான்செப்ட்ஸ் தமிழில் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.